ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் 2 டேஸ் ஷூட் பண்ணதை ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 months பிஃபோர் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சில ரெசிபீஸ்லாம் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எப்போ போட்டிங்கன்னு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதால் அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், தனியாவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மூடி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் தனியாலாம் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், பொடியாக அரைச்சி வச்சுக்கிறதால இது கொஞ்சம் கெட்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃப்ரீசரில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 months ஆனாலும் அந்த தனியா கெட்டு போகாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வறுத்துக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தனியா எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப போடாதீங்க, கசக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம், நீட்டு மிளகா காஷ்மீரி மிளகா 1 மட்டும் எடுத்திருக்கேன் கலருக்காக. கொஞ்சமாக மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்துட்டு அந்த பொடியை வறுத்து வச்சிங்கன்னா அந்த பொடி ஒரு 6 months ஆனாலும் கெட்டு போகாது. வெறும் புளி பேஸ்ட்டு மட்டும் நம்ம தாளிச்சிட்டு அதை கூட நீங்கள் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நடுவில் எடுத்து நம்ம அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. எள்ளில் தூசி இருக்குன்றதுனால அதை மட்டும் தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். தனித்தனியாக தான் வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நெக்ஸ்ட்டு தனியா போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். தனியாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சமாக மிளகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா எள், அந்த ட்ரை ரோஸ்ட் ஆனதை தள்ளி விட்டுட்டு தனியாக அந்த எள்ளை போட்டு இதிலே வறுத்துக்கலாம். நல்லா கருகிடும்னு நினைக்காதீங்க, நல்லா வெடித்து வரணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நல்லா வெடிக்கும் போது தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் அதிலே போட்டு லைட்டாக வறுத்தா போதும். உப்பு கண்டிப்பாக வறுக்கணும். வறுத்தா தான் இந்த பொடி 6 மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் புளி கரைச்சி தாளிச்சிட்டு எப்போ வேணுமோ அந்த பொடியை போட்டு நம்ம புளி சாதம் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு அதே வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை 3த்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா, எந்த காஞ்ச மிளகா உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் ஒரு 5-6 போட்டு வறுத்துட்டு, அப்புறமா பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 3யும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கணும், அதனால் ஹை ஸ்பீடில் வச்சுக்கிறேன். அது கொதிக்கட்டும். அந்த கேப்பில் போயிட்டு நான் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பொடியையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கோர்ஸாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், புளிக்குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ நாட்டு சர்க்கரை இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் சேர்க்கும்போது தான் பேலன்ஸ் ஆகி நல்லா வரும் புளிக்குழம்பு, அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் பேலன்ஸ் ஆகும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு அந்த பொடியும் ஆட் பண்ணிட்டா புளியோதரை பேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. ஒரு 1/2 hour கழித்து காட்டுறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இதுதான் பதம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஒரு பாட்டிலில் போட்டிங்கன்னா 6 months ஆனாலும் கெடாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நம்ம முதல்ல பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்தந்த நேரத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸுக்கு தான் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் கூட இது நல்லா நம்மளுக்கு சமயத்தில் நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்திங்களா 1 month கூட அரைச்சி வச்சுருக்காங்க.
அரைக்கலாம், ஆனால் தப்பு இல்லை. என்னென்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எது வேணால் ஊற்றி அரைக்கும்போது அது நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பராக கருக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு காலையில் எழுந்து லஞ்ச் பேக் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து செஞ்ச அன்னைக்கு வெளியில் இருக்கலாம். நெக்ஸ்ட் டேலேருந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு 10 days வரைக்கும் கூட இது வந்து கெட்டு போகாது. அந்த பொடி வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். அது வந்து 6 months வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இது ஒரு நாள் ஈவினிங் தான் பண்ணேன். அந்த புளி பேஸ்ட் வந்து அவ்வளோ வாசனையாக இருந்ததால் அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பருப்பு பொடி பண்ணிடலாம். பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறுபருப்பும் 1 கப். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே அடுத்தடுத்த அளவுகளையும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 3 பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு, சிறுபருப்பு, உளுந்து, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, மொத்தம் 3 பருப்பு 1 பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு சிறுபருப்பு சேம் அளவில் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 2 மடங்கு எடுத்துக்கோங்க. உளுந்து மட்டும் 1/4 பங்கு. 1 கப் துவரம்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதில் 1/4 கப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 4 மிளகு 4 சீரகம், ரொம்ப போடக்கூடாது, ஒரு வாசனைக்காக. நெக்ஸ்ட் வந்து 2 காஞ்ச மிளகா, 1 காஷ்மீரி மிளகாவையும் கிள்ளி போட்டிருக்கேன் கலருக்காக. இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததும் கொஞ்சமாக கல்லுப்பு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே எந்த இது ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் அதில் வந்து கல்லுப்பை வந்து வறுத்துட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வறுக்க வேணாம், ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலில் அந்த சூட்டிலே வச்சிட்டோம்னா ஒரு 5 minutes கழித்து பார்த்தாலே நல்லா நொறுங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நொறுக்கி காட்டுறேன். நல்லா நொறுங்கிடுச்சு பார்த்தீங்களா? அதனால தான் சொன்னேன். அதிலே நீங்கள் வானல்லே போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பெருங்காய பொடி. பருப்பு பொடிக்கு பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போது மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி வந்துடுச்சு. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு பொடி மட்டும் கோர்ஸாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த கலரே பாருங்கள், நல்லா திருப்பதியிலலாம் நம்ம போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, பருப்பு பொடி, ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, அந்த மாதிரியே வந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து நம்ம பொட்டுக்கடலை 2 மடங்கு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே இது கூட நீங்கள் வந்து பருப்பு பொடி சாதம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் தான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னு கிடையாது, லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்றும் கிடையாது, ஒரு வானலில் நெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலேயே சாதத்தை போட்டு அப்படியே பரட்டி எடுத்துட்டிங்கன்னா அது கூட ஒரு லஞ்ச் பேக்கிங்க்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் வந்து வேறு வெள்ளை சாதத்தில் வந்து கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு காட்டுறேன். நம்ம எப்பவும் ஹோட்டலில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நாள் கோகுலுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நம்ம செஞ்சு வச்ச புளியோதரை பேஸ்ட்டு தான் போட்டு ஒரு புளி சாதம் பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வறுத்து வச்சுருந்தேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 தோசையும் சட்னியும் போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், பேஸ்ட் வந்து 2 நாள் கழித்து தான் இது பேக் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, இன்னுமே வாசனையாக இருந்தது. நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா, பார்த்துட்டு வாங்க.
ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எப்போ பார்த்தாலுமே அம்மா வந்து ஏதாவது வீடியோவில் வருவாங்க, இந்த வாட்டி என்ன டாட்டர் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே யோசிப்பீங்க. எப்போ பார்த்தாலுமே அவங்களே காட்ட வேண்டாம், நம்மளும் கொஞ்சம் உள்ளே போய் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் vlogகும் கூட. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ நடுவில் அங்கங்கே கொஞ்சம் வளர்னா கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நான் இங்கே என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கேன்னா, ஒரு மினி ஸ்கின் கேர் ரொட்டீன் தாங்க வந்திருக்கேன். அதை தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலெல்லாம் இல்லை. நம்ம ஹோம்லேயே எப்படி வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி ஹோம்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நான் எப்போல்லாம் பண்ணுவேன்னா, நான் இப்போ வந்து காலேஜில் டிகிரி பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பப்போ எனக்கு ரொம்ப ஸ்டடீஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ரொம்ப ஏதாவது ப்ராக்டிஸ்க்கு ஏதாவது கூப்பிடுவாங்க. ஸோ அப்போல்லாம் ரொம்ப போயிட்டு என்னுடைய ஸ்கின்னை என்னால் பார்த்துக்க முடியாது, ப்ராப்பர் ஸ்கின் கேர் என்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்பப்போ மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிக்கிட்டனாலே போதும், எனக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நான் என்னெல்லாம் பண்ணுவேன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது தேவையான இன்க்ரீடியன்ஸே வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து பஞ்சாராஸோடைய முல்தானி மெட்டி பவுடர் தான் இதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிற ஸ்கின் கேர் ரொட்டீனோட ஹீரோ ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் சாண்டல் பவுடர் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து சாண்டலை தனியாக எடுத்து போடணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைய ஸ்கின் கேர் ரொட்டீனே பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறத பார்த்துட்டு தயவு செஞ்சு ப்ரொமோஷன் மட்டும் நினச்சிக்காதீங்க. இன்னும் ப்ரொமோஷன்லாம் எங்களுக்கு இன்னும் வரலை. இது நான் நார்மலாக ஹானஸ்ட் ரிவ்யூ நான் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி பீப்புள்ஸ் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது கூட கலக்கிறதுக்கு எந்த வாட்டரும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பஞ்சாராஸோட ப்ரீமியம் ரோஸ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் வாட்டரோட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுல என்னங்க ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்பெஷல் க்ளோ கொடுக்கும். அதனால தான் வந்து இந்த ப்ரீமியம் ரோஸ் வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுற காரணமே. ஸோ இது இங்கே வச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வந்து கர்டு. இது வந்து அம்மா வீட்டிலே பண்ண ஹோம்மேட் கர்டு தான். ஸோ இதில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து நான் ஒரு சின்ன பவுல், ஒரு ரொம்ப மினி கப்பில் ஒரு குட்டியோண்டு 1 ஸ்பூன் கர்ட் மட்டும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே நம்ம போட்டு கலக்கிறதுக்கு கையாலெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு ப்ரெஷ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அம்மா ஆதர்ஷ் ஏஜென்சிஸ்க்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வீடியோ கூட அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த புது ப்ரெஷ் ஓப்பன் கூட பண்ணல. இந்த புது ப்ரெஷ் வச்சு தான் வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, எந்த டிலேயும் பண்ணாமல் நம்ம போய் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த முல்தானி மெட்டி பவுடரை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டு அதில் இது வந்து கொஞ்சோண்டு ஒரு மினி குவான்டிட்டியாக வந்து நான் போட்டுக்கிறேன். என்னோடய கை பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்கும். அவங்கவுங்க கைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் தான் கொட்டிக்கணும். என்னுடைய கை கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறையவே கொட்டிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லாங்லாம் மாறும், கண்டுக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறேன். போக போக பழகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து இது வந்து போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம கப்பில் வச்சுருக்க தயிர் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கர்டு இருந்தால் மட்டும் போதும். ஸோ கொஞ்சோண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ வாங்கியிருக்க புது ப்ரஷ் வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்து இப்போ கர்டும் அந்த பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பஞ்சாராஸோடைய ரோஸ் வாட்டர் தான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மிக்சர் வந்து நல்லா வெல்டனாக இருக்குது.
இப்போ நான் இதை வந்து என்னுடைய ஹேண்ட்ஸ்க்கு வந்து போட்டு அப்ளை பண்ண போகிறேன். எங்கெல்லாம் எனக்கு வந்து டேன் ஆகிருக்கோ, ரொம்ப டேன் ஆகிருக்கோ அங்கே தான் போட்டு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து நான் ஒரு நாளுக்கு மட்டும் வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல. 2 வீக்ஸ்க்கு ரெகுலராக வந்து தினமும் வந்து போட்டு தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இதோடைய ரிசல்ட் வந்து நான் உடனே சொல்ல மாட்டேன். அப்புறம் உடனே சொன்னால் நான் வீடியோக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி எனக்கு டேன் போச்சா இல்லையா, ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருந்ததா இல்லை நெகட்டிவாக இருந்ததான்றத உங்களுக்கு நான் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சோ இல்லை 1 மந்த் கழிச்சோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ்சரை கைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் என் கை எவ்வளோ டேன் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ டேன் ஆக முடியும் அவ்வளோ ஆகிருக்கு. இது எனக்கு எப்போவுமே இப்படி ஆகாது. ஏன் இந்த வாட்டி இப்படி ஆகிருக்குன்னா, காலேஜில் லாஸ்ட் மந்த் ஸ்போர்ட்ஸ் டே வச்சுருந்தாங்க. அதுக்கு மார்ச் பாஸ்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு 9 to 1 9 to 5 அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வச்சு வெயிலில் வச்சு வாட்டி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால தான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி ஆகிட்டேன். அதுக்கடுத்து அப்படியே டேரெக்டாக எக்ஸாம்ஸ் வந்ததுனால என்னால் இதுக்கு எந்த ரொட்டீனும் எடுக்க முடியல. அதுதான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த டேனை வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு மட்டும் இந்த பார்க்க போகிறீங்க. ஒரு 1 மந்த் கழித்து இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப போடணும்னு கூட அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு கூட போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அவங்க கூட வந்து இது ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் 1 மந்த் கழிச்சு ரிசல்ட் சொல்கிறேன். அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்னோட இந்த ரைட் ஹேண்டில் கூட வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண பிறகு நார்மலாக போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 வீக்ஸில் 1 மந்த் இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் நல்லா ரொம்ப டேன் ஆகுறீங்களோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக பார்லருக்குலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க தேவையில்ல. ஸோ நான் இப்போ போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வரேன். இப்போ பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதான்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் எனக்கு இப்போ வாஷ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது கை. இதுக்கு முந்தின மாதிரி இருந்ததும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 1 டேக்கு போட்டது தான். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு 1 மந்த் கழித்து அப்டேட் பண்ணுறேன்.